மூணார்ல நமக்குன்னு பிரைவேட் பீச்சோட ஒரு பிளாட், அதுவும் நம்ம கூவத்தூர்ல நம்ம பட்ஜெட்ல. சினிமா விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் என்னுடன் நடிகை லிசி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேர்காணலே முக்கியமாக வந்து 36 இயர்ஸ் ஆஃப் விக்ரம். ஸோ 1986 May 29 ரிலீஸ் ஆச்சு. ஸோ 36 இயர்ஸ் ஆயிடுச்சு படம் வந்து. தமிழில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப அட்வான்ஸ்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் கமல் சாரால். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தீங்க அந்த படத்தில், த்ரூ அவுட் வருவீங்க கமல் சாரோட. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அதிலிருந்து பேசணும் அப்படின்னு தோணுது எனக்கு. எனக்கு வந்து விக்ரம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எனக்கு தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசர் கூட கமல் சார் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அவங்க வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். எனக்கு நான் வந்து கமல் சாரோட தீவிர ரசிகை. அதனால் அந்த படம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்ச ஷூட்டிங் ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரொம்ப த்ரில்லோட வந்து ஐ வாஸ் லைக் too excited to be in the set, you know, like அடுத்த எவ்ரி மந்த் ஒரு 10 days ஷெட்யூல் அதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி லொக்கேஷனுக்கு போகிறோமா, இன்றைக்கி நாளைக்கு ஓகே சென்னைக்கு போய் விக்ரம் லொக்கேஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில் இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து அதில் இன்னொரு ஹீரோயின், 2 ஹீரோயின்ஸில் இன்னொன்று வந்து அம்பிகா, டிம்பிள். ஸோ டிம்பிள் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. You know, she was absolutely gorgeous, you know. ஸோ ஆனால் அங்கே போய் பார்த்தோடனே எனக்கு ஒரு வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு அவங்கள பார்த்தோன்னே. ஐயோ, ஐ ஃபெல்ட் லைக் தட், யூனோ, ஐ வாஸ் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட் next to her, you know. She was so gorgeous. The skin எல்லாம், அந்த கலரு, காம்ப்ளெக்ஷன், அந்த ஹேரு அண்ட் எல்லாமே, யூனோ, ஒரு குறை கூட டிம்பிள் மேலே நம்ம சொல்ல முடியாத மாதிரி ஒரு ரொம்ப அழகு தேவதை நல்லா சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கமல் சாரும் டிம்பிளும் பக்கத்துலேருந்து அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கே எனக்கு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்தது. பட் போக போக டிம்பிள் வந்து we became very friends. ஸோ ஏஜில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால், சீனியராக இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்காங்க, சிம்பிள்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் நோ மோர் டுடே. ஸோ அவங்க 2 பேரும் தான் செட்டில், 2 பேரும் ஒன்றா தான் லொக்கேஷனுக்கு எல்லாம் வருவாங்க. ஸோ எனக்கு மேக்கப் கற்றுக் கொடுத்ததுலேருந்து அந்த ஐ மேக்கப், அவங்களோட ஸ்டாக்கிங்ஸ்னால் என்னன்னு கூட, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களோட ஸ்டாக்கிங் அப்போ சென்னையில் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஸோ பாம்பேலேருந்து வரும்போது எனக்கு கிஃப்டாக கொண்டு வருவாங்க ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் அந்த ஜோடி மஞ்சு குருவியில் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அவங்க சிஸ்டர் சிம்பிள் கபாடியாவோட சொந்த ட்ரெஸ் ஆக்சுவலி. எனக்கு அவங்க பாம்பேலேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எனக்கு ஃபிட் ஆகலை. அது அந்த கொஞ்சம் இங்கெல்லாம் லூஸாக இருந்தது. ஸோ அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க, மாஸ்டர் ரெடியாக இருக்காங்க, எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. எனக்கு காஸ்டியூம் வந்து ரொம்ப அப்செட் ஆனேன் நான். எனக்கு காஸ்டியூம் இல்லை, எப்படி போய் சொல்கிறது. ஸோ சிம்பிள் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸு, ஷீ இஸ் அ டிசைனர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ கேரி பண்ணி இது கொண்டு வருவாங்க செட்டுக்கெல்லாம். அப்போ வந்து எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் அந்த படம், அந்த சாங் பார்க்கும்போது எனக்கு வந்து சிம்பிள் கபாடி எக்ஸாக்ட்லி அதெல்லாம் அந்த காலத்து யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட பண்ணுவாங்களா தெரியல, பட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வரணும் இல்லை. அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அது வந்து ஒரு மறக்க முடியாதது. டுடே ஷீ இஸ் நாட் தேர், பட் ஐ மெட் ஹர் ஃபியூ டைம்ஸ் ஆஃப்டர் த ஷூட்டிங் மெனி இயர்ஸ் லேட்டர். அன்னால் பார்த்துருக்கு சென்னையில் வரும்போது, நானே ஷாப்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கு. யா, பட் இப்போ இல்லை. பட் that was an experience actually. இன்னொன்று வந்து விக்ரம் செட்டில் தான் எனக்கு வந்து ஐ டர்ன் 17 years old. அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த டைமில். ஸோ விக்ரம் அங்கே தான் எனக்கு கேக் கட்டிங் 17 சொல்லிட்டு அந்த ஃபுல் யூனிட் முன்னாடி கமல் சார், டிம்பிள் எல்லாம் சிம்பிள் எல்லோரும் இருந்தாங்க. வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அந்த எக்லேஸ் இருக்குல்ல, சாக்லேட் எக்லேஸ், அது வந்து கமல் சார் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு பொக்கே கொடுத்தாரு. அந்த பொக்கேலாம் நான் வச்சுட்டு அது காஞ்சி பொடி பொடியாகிற வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தேன் அந்த இதுன்னு சொல்லிட்டு. பட் யூனோ, லைக் இட் வாஸ் அ கிரேட் ஆனர் தட் யூனோ ஐ செலிப்ரேட்டட் மை 17th birthday there and you know from the entire unit. Yes, exactly. என்னோட ஃபேவரட் ஸ்டாரு அந்த டிம்பிள், அந்த ஃபுல் செட்டில் நான் பண்ணது எனக்கு ரொம்ப இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த 36 சொல்லிட்டு குத்தி காட்டாத. நான் இன்னும் அந்த ஸ்வீட் 17ல தான் இருக்கேன். குத்தி காட்டி அதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
some years முன்னாடி. Yeah, exactly. Few years, yeah, கொஞ்சம் வருஷம் முன்னாடி. 36 years முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. பட் எங்களுக்கு அது இன்னும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் நாட் அந்த வயசை சொல்ல வேண்டாம். ஐ மீன் அந்த இயர்ஸ் சொல்ல வேண்டாம். எனக்கு பரவாயில்ல இனிமே. ஸோ நீங்க தமிழுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர், மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் 80, ஐ மீன் சம் 4 years ஆல்ரெடி. விக்ரமுக்கு வரதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ ஒன்றும் பண்ணல. கொஞ்சம் மோகன்லால் சார் கூட, முகேஷ் கூட இங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் நான். அந்த டைம்ல தான் இங்கே வந்தேன் நான். பட் ஜாஸ்தி மலையாள படம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கமல் சார் எப்படி லைக் உங்களை சூஸ் பண்ணார் பிரீத்தின்ற அந்த கேரக்டருக்கு? அது வந்து இந்த ஒந்திங்க வந்திங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷி சார் மலையாள படம், அந்த படத்தில் நதியா மொய்தூன் நடித்தாங்க. அப்பா அவங்கள பார்க்கறதுக்குன்னு அவங்கள பற்றி கேள்விப்பட்டுட்டு யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு அவங்கள பார்க்கல. அப்போ இப்போல்லாம் அந்த இந்த மாதிரி கூகுள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லை. ஸோ கமல் சார் வந்து அந்த ஏதோ ஒரு நடித்த படம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சாங் நானும் நதியாவும் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் பார்த்து எல்லாரும் டிசைட் பண்ண அந்த கூட நடித்த பொண்ணு யாருன்னு கேட்டார். அப்போ ரம்மமணி சார்னு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அப்போ அவர் வந்து சொன்னார், இல்லை எனக்கு தெரியும் அந்த பொண்ணை. அப்போ அவர் கூட ஒரு மலையாள படம் பண்ணிட்டு இருந்தேன். மழை பெய்யும் மத்தளம் கொட்டணும்னு மோகன்லால் சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஸோ சார் எனக்கு தெரியும், நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் உள்ள வந்தது நீங்க. அண்ட் விக்ரம் படத்துலேயே சொன்ன மாதிரி இப்போ அந்த டைமில் 80s இந்த ஹீரோஸ்க்கு ரொம்ப கமல் சாரோடைய பேனர், கமல் சாரோடைய ஸ்க்ரீன் பிளே அந்த படம். ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் த்ரூ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஐ திங்க் அந்த மாதிரி அந்த டைமில் அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு அந்த படம் அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இப்போ இந்த மாதிரி கிடையாது இல்லை. எனக்கு அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. கமல் சார் எல்லாமே இப்போ அந்த காலத்தில் இந்த ஜேம்ஸ் பாண்ட் இந்தியாவில் அந்த மாதிரி படங்கள் கிடையாது. டெக்னிக்கலி அவ்வளோ பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ் அவ்வளோ கிடையாது. இவ்வளோ காஸ்ட் இல்லை பண்ண ஒரு படமும் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாமே அப்போ அது ஒரு காலத்துக்கு ஹெட்டாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அண்ட் உங்களுடைய கிளாஸ் ஒரு மாதிரி தனியா இல்லை அது ஆக்சுவலி கிளாஸ் வந்து எதுக்குன்னா நான் வந்து அன்னைக்கு நான் சொன்னேன் 70 என்னை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி, அது வேற ரொம்ப உள்ளே வேற இருந்தேன்னா. ஸோ சின்ன பொண்ணா தெரியுது. ஒரு அந்த கம்ப்யூட்டர் கேர்ளுக்கான ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு மெச்சூரிட்டி இந்த பொண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். நான் ஒரு பெரிய ஒரு சோடா போட்டு காணலாம், ஃபேஸே தெரியல அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் வேற வழி இல்லை, அந்த கண்ணாடி பண்ணியாச்சு. உங்களுடைய காஸ்டியூம்ஸும் ஒரு அண்ட் என்னன்னா இப்போ ஹீரோயின் வந்து இப்போ ரொமான்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ட்ராமா வருதுன்னா அவங்களோட டைலாக் கான்வர்சேஷன் சாங் அதெல்லாம் இருக்கிறது வேற. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் த்ரூ அவுட் இருப்பீங்க. அது விக்ரம் தர்மா சாரோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு தனியாக தள்ளி விட்டுருவாங்க வண்டி ஓடி. என்ன வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பண்ணி இங்கே குதி அங்கே குதி. எனக்கு வேற ஒரு டியூப்பு அந்த ஸ்கூட்டர் இதெல்லாம் பண்ணுறதுல அந்த டேர்னிங் இதெல்லாம் பண்ணுறதுல என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஸ்கூட்டர் அதில் ஒரு மெயில் அந்த ஃபைட்டு மாஸ்டரோட அசிஸ்டண்ட் வந்து ஸ்கூட்டரில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க வேற பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் பட் அது ரொம்ப ஒரு லாங் சேஸ் இல்லை த்ரூ அவுட் ஹீரோயினியா. ஏன்னா மேங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks இருந்தது அந்த ஷூட்டிங். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அதுன்ட்டு இல்லை பாட்டுக்கு ஒன்றும் புரியல. கமல் சார்கிட்ட இதுவரை கேட்கவும் முடியும். இந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீனு சத்யராஜ் சார் வேற வராரு போறாரு எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து வாயே வேற திறக்கல, அப்படியே இருந்தேன் நான். இத்தனைக்கும் எனக்கு தமிழ் அப்போ இப்போவும் அவ்வளோ சரியா வரல, இருந்தும் எனக்கு வந்து டப்பிங் பண்ணது வந்து ராதிகா. ஆனால் அவங்க வேறு யாருக்கும் பண்ணது கிடையாது. எனக்கு அப்போ ராதிகாவை தெரியாது. கமல் சார் அப்போ கேட்டதுனால தான் அவங்க நோன்னு சொல்ல முடியாமல் வந்து அந்த ஆப்ளிகேஷனில் அவங்க பண்ணாங்க. பிற்காலத்தில் நானும் ராதிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்பப்போ கிண்டல் பண்ணுவேன், உனக்கு நான் விக்ரமில் நான் தான் டப் பண்ண ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த சீனை பற்றி அதை பற்றி எல்லாம் எப்படி டப் பண்ணாங்கன்னால இப்போது எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க ராதிகா. அண்ட் அந்த போர்ஷன் அதாவது வந்து பர்டிகுலர் அந்த அவருக்கு இதுக்கு கண்ட்ரிக்கு போகும்போது வந்து அது ராஜஸ்தான்ல ஃபுல்லா ஷூட் பண்ணது இல்லைங்களா நீங்க? ஆமாம், ஜெய்ப்பூர் ஜெய்சல்மேர் எல்லாம் அந்த ஒன்றுமே இல்லை. ஒரு ஹோட்டல் இருந்ததே பெரிய விஷயம். ஃபுல் டெசர்ட், அது சூடு வேற. இது சத்யராஜ் சார் அப்போதான் கல்யாணம் பண்ணாரு. அப்போ ஹனிமூனுக்கு ஒய்ஃபும் வேற கூட்டிட்டு வந்து அது ஒரு டெசர்ட். பாவம் அவங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு எங்கே
உட்கார்றதுக்கு சும்மா ஒரு டென்ட்டு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது அங்கே. நாங்கள் அந்த டென்ட்டில், அது வேற அந்த சாண்ட் ஸ்டோன் வரும் பார், கண்ணுலெல்லாம் பொடியே எல்லாம் உட்காந்து இன்னும் சத்யராஜ் சார் ஒய்ஃபு ஹனிமூன் இப்படியா நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க. அந்த 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 டைம், அந்த ஷூட்டிங் லொகேஷன் அந்த டைம்ல தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒட்டகம், பாலைவனம் ஒரு மாதிரி அந்த இதுல வேற என்கிட்ட என்ன, அந்த ஒட்டகத்தோட பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதோ பயமுறுத்திட்டு இருந்தாங்க. டீல் இதுல எல்லாம் சாதா பால் கொடுத்தா கூட அவங்க சொல்லு, இன்னும் குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, குடிச்சது என்ன தெரியுமா, ஒட்டக பால் தெரியுமா, நாளைக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த டின்னர் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, இவ்வளவு இருக்கிறது. இதுல சினிமாவில் எப்பவுமே நம்ம நினைக்கும், ஐயோ அவங்களுக்கு என்ன அவ்வளோ சாப்பிடலாம், இப்படி சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலான்னு இருக்கும். ஆக்சுவலி காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே சீன் எடுத்து கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணும். அதே சாப்பாட்டில் சும்மா அவங்க இதெல்லாம் வராமல் ஸ்ப்ரே போட்டு உட்கார வச்சிடும், ஒன்றும் சாப்பிட முடியாது, அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் நம்ம சாப்பிட முடியற பொருள் கூட கிடையாது. அவங்க என்ன தெரியாது, ஆனா என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க. என்ன நான் தான் அதுல சின்ன பொண்ணு, அப்ப என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கமல் சார் வந்து ரொம்ப ஒரிஜினலா எல்லாத்தையும் பாக்குறவரு, அவர் வந்து இதெல்லாம் சாப்பிடணும், நீ சீன்ல சாப்பிட்டுதான் ஆகணும், வந்து பிடிக்கிறதோ இல்லையோ நீ சாப்பிட்டுதான் ஆகணும், ஆர்டிஸ்ட்னா அது சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன சொன்னாலும் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். நான் கடவுளே, நான் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி அந்த ஷார்ட் டைம்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, ஷார்ட் வரைக்கும் அதுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு பெக்கிலான விஷயம் என்னன்னா வந்து அதுல அந்த அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு எச்சத்து பேச்சு எல்லாமே இருக்கும். அதுல வேற அம்ஜத் கான், he is so cute actually. அந்த உடம்பு தான் கொஞ்சம் அப்படி வச்சிருக்கிறத தவிர வந்து வெரி நைஸ் மேன். அது அவர் ஒரு சேர், அவருக்குன்னு ஒரு சேர் தூக்கிட்டு போகும், சாதா சேர்ல எல்லாம் உட்கார முடியாது. ஆனால் சேர் சைஸ் சின்னதாக இருக்கும், இந்த ஆர்ம் ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே போய் உட்கார முடியாது. நம்ம நினைக்கும் ஆர்ம் ரெஸ்ட் இதில் அந்த சேரில் அப்படி உட்காரும், அப்படி கிடையாது. அவர் அது திருப்பி போட்டு, ஏன்னா ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு அந்த சேரோட பின்னாடி இருக்குல்ல, அதில் அப்படியே உட்காந்துடுவார். அப்படி க்யூட்டாக இருக்கும். இவ்வளோ உடம்பு வச்சுட்டு ஒரு சின்ன சேரில் அப்படியே உட்காந்துடுவார். அவர் எங்கள் லொக்கேஷனுக்கு போனாலும் அந்த சேரை தூக்கிட்டு வர, அந்த சேரில் தான் உட்காருவார். வேறு சேரெல்லாம் இல்லை, கிடையாது. வேறு அந்த சேரில் எங்கே போனாலும் லொக்கேஷனில் ஜெய்சல்மர், ஜோத்பூர், டெல்லி, எங்கே போனாலும் அந்த சேரில் தான் வருவார். அந்த ஸ்டார் காஸ்ட் கமல் சார் தாண்டி இப்போ அம்ஜித் கான் ஆகட்டும், அவர்கள் மனோரமா ஆட்சி, ஜனராஜ் சார், அது ஆட்சியோட தான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் டின்னர்ல இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. ஐயோ, நான் அப்பதான் மனோரமா ஆட்சியை நேரில் பார்க்குறேன். நான் அவங்க படம் எல்லாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கு. பட் இங்கெல்லாம் செட்டில் ஒரு பிக்னிக் மாதிரி ஜோக்கு சொல்லி இது பண்ணி, எனக்கு வந்து என் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி இருக்கும். அந்த சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி, அது அங்கே இல்லை இங்கே இல்லாத ஒரு இதுல இருந்துட்டு என்னை ரொம்ப பெட்டா எல்லாம் செல்லமா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் விக்ரம் படம்னா வந்து எல்லாருக்குமே வந்து அஃப்கோர்ஸ் அந்த ரொம்ப அட்வான்ஸ்டா முன்னாடியே கமல் சார் பண்ண அந்த ஒரு கான்செப்ட் ஆகட்டும், அதை தாண்டி வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி. இப்போ வரைக்குமே அந்த படத்துல எல்லா சாங்ஸுமே, பர்டிகுலரா வந்து ஏன் ஜோடி மஞ்சள் அந்த சாங், அது லைக் அது வந்து கமல் சார் இஸ் கிரேட் டான்சர் சொல்ல வேண்டாம். அவர் எப்படி அவரோட, ஏன்னா உங்களுக்கு அந்த அதுல பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ, எனக்கு அந்த போட்டி போடுற சீன்ல இருந்து எல்லாமே எனக்கு கை காலெல்லாம் நடுங்கி டென்ஷனில் இருக்கும். நான் வந்து எனக்கு அப்போ டான்ஸும், இப்போவும் டான்ஸ் வராது, இருந்தும் அப்போ சுத்தம். இப்போ அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏதோ. அப்போ அதுவும் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து. அது புலியூ சரோஜா வேறு இல்லையா. பட் வந்து நான் வந்து சரோஜா மாஸ்டர் வந்து ஐஸ் வச்சு நல்லா கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி, அவங்க வந்து மாஸ்டர் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான இது கொடுக்காதீங்க, என்னால் பண்ண வராது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அது வேற ரிஹர்சல் பண்ணி உட்கார வச்சதெல்லாம் பண்ணி, அந்த ஷூட்டிங் டைமில் காலை தூக்கி வைக்க முடியல, நோண்டி எல்லாம் நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாங் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணப்பட்டேன். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சாங். உங்களுக்கு ட்ரெஸ்மே ஃப்ரீ ஃப்ளோ ட்ரெஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு டைட்டா. அதுதான் எனக்கு காலை தூக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சிம்பிளோட ட்ரெஸ் அது கிழிஞ்சு போச்சுன்னு அது வேற பிரச்சனை. எல்லாம் எனக்கு அந்த சாங் முடிகிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனா இருந்தேன் எனக்கு. அது இப்போ வரைக்குமே அது எல்லாருக்கும் ஃபேவரட் சாங் இல்லையா? நிறைய பேர் அதை பத்தி உங்களுக்கு அதுக்கப்புறமா நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எக்ஸசைஸ் எல்லாம் ஜிம் சாங் எனக்கு எவ்ரிடே அது ஒரு தடவை நான் கேட்பேன். அது ட்ரெட்மில்லில் ஓடுறது இதெல்லாம் அந்த பாட்டு கேட்டது. இப்போ நான் நினைச்சிருக்கோம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பயந்துருந்தேன் நான் சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் முடிக்கும் போது நீங்களும் டெம்பிள் அவர்களும் தான் வந்து ஒரு போட்டி மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் டான்ஸ். அந்த சாங்ல தான் அந்த காம்படிஷன் தவிர வந்து பர்சனல் லைஃப்ல கிடையாது. பர்சனல் லைஃப்ல ஷி வாஸ் சோ ஃப்ரெண்ட்லி. நான் பார்த்துட்டு இவங்க அந்த இவ்வளோ அழகுக்கு இவ்வளோ ஸ்கின்னுக்கு என்னதான் பண்றாங்க, என்னதான் மேக்கப் போடுறாங்க, என்ன க்ரீம் போடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு சென்னையில் எதுவுமே ஒன்றும் கிடைக்காது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஹேர் எல்லாம்
பார்த்தா காலையில் ஷூட்டிங்னா வந்து ஃபுல் ஹென்னா முட்டை எல்லாம் ஒரு 10 முட்டை அடித்து அதெல்லாம் போட்டு அங்கே வந்து செட்டில் தான் கழுவுவாங்க. அங்கே வந்து தலையில் சும்மா ஒரு டவல் மாதிரி டவல் கட்டிட்டு அப்படியே வந்துட்டு ஷார்ட்டுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் கழுகிட்டு அப்படியே வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் அதெல்லாம் நார்மல் அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரின்ட்டுலாம். தென் ஹிந்தி எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. இவங்க எல்லாம் இந்த பப்பு வர்மா மாஸ்டர், அம்ஜத் கான், டிம்பிள் இவங்க எல்லாம் பின்னாடி ஹிந்தியில் பேசுவாங்க. அப்போ நான் வந்து என்னோட ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியும் எனக்கு. அப்போ இவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி அது பண்ணின்னு சொன்னேன். வேணாம் வேணாம் எனக்கு தெரியும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க கற்றுக் கொடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. அண்ட் கமல் சாரோட ஒரு லைக் நீங்கள் வந்து ஒரு 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 ஃபேன்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்களா ஷூட் அப்போ எப்பயாவது அவர்கிட்ட? லைக் கமல் சாரோட மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அந்த ஷூட்டில்? கமல் சார் எனக்கு வந்து கமல் சாரோட ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற ஆஃபீஸ் அன்னைக்கு அது இந்த மாதிரி இல்லை, அது வேற பில்டிங் அந்த மாதிரி அல்லார்பேட் அந்த அந்த அங்கே தான் ஃபர்ஸ்ட் அங்கே போய் தான் எல்லாரும் அந்த யூனிட் ஃபுல்லாக அங்கே போய் அங்கே தான் மேக்கப் ரூம், அங்கே தான் மேக்கப் போடுறது, அங்கே இருந்து தான் நாங்கள் எல்லாம் அந்த ஒரு ஃபுல் ரோடாக அந்த இதிலெல்லாம் சுற்றிட்டு இருக்கு பாரு. அப்போ அங்கே இருந்து நானும் கமல் சார் அப்போ அன்னைக்கு ஃபஸ்ட்டு அந்த மாருதி ஒரு வேன் இருக்கும் பாரு, அது அந்த ஒயிட் வேன் அந்த மாருதி வேன் அப்போ தான் நான் அப்போ தான் பார்க்குறேன் நான். அதில் ஏறிட்டு நாங்கள் போவோம். அங்கங்கே லொக்கேஷன் ரெடியாக இருக்கும்போது இந்த ஸ்கூட்டரில் ஏறிட்டு அங்கங்கே சுற்றி ஷார்ட் முடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்துடும். நாங்கள் கமல் சார் ஆஃபீஸில் ரெடி ஆகிட்டு அங்கே தான் போவோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெடி கேம்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். அப்போ ராஜீவ் மேனன் அன்றைக்கி ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய கிடையாது. இன்றைக்கி டைரக்டர், கேமராமேன், ஆக்டர் எல்லாம் அந்த ராஜீவ் மேனன் தான். அப்போ வந்து அன்றைக்கி வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்து, அவர் ஐஐடி ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் ஐஐடி இது வந்து இந்த ஷார்ட் எல்லாம் எடுத்து அவரோட அந்த கமல் சாரோட அந்த இந்த ஒரு வுடன் ஸ்டேர் கேஸ் இருக்கும், அதுலேருந்து டக்கு டக்குன்னு இறங்கி வந்து இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியாது, ஸ்டெடி கேம்னா என்னன்னே புரியாது எனக்கு. அப்படியே வந்து கரெக்டாக அப்படி ஓடி வரணும். அப்பா அந்த இன்னும் அந்த விக்ரமோட அந்த ரெட்டு டாட் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப் இறங்கி வரணும். கரெக்டாக வந்த உடனே நான் ஸ்லிப்பு, ஏன்னா கமல் சாரோட ஸ்பீடில் என்னால் ஓட முடியலைன்னு சொல்லிட்டு அது ஸ்டெடி கேம் வேறு பிடிச்சிட்டு இவர் ராஜீவ் மேனன் பின்னாடி அப்படியே இறங்கி வரணும். அப்படியே தடுக்கி அப்படியே ஒரு ஸ்லிப் ஆகி கால் ஃபஸ்ட்டு அப்படியே தடுக்கி விழுந்துட்டேன். ஃபஸ்ட் அந்த இதில் ஒரிஜினல் ஷூட்டிங் டைமில் அவங்க ஸ்டெடி கேம் டெஸ்ட் பண்ணும்போது கால் தடுக்கி அங்கேயே விழுந்துட்டேன் நான். எனக்கு இதே ஒரு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தடுக்கி விழுறது. என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நடந்தாச்சு எனக்கு. ஸோ ஒரு ஆக்டர் தாண்டி ஒரு ப்ரொடியூசராகவும் அந்த படத்தில் உங்களுக்கு கமல் சார் தான் இருந்தாங்க. அண்ட் ஹீஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரைட்டருமே கூட. ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியன், ஒரு ப்ரொடியூசரும் எப்படி பார்த்தீங்க அவரை வந்து எனக்கு கமல் சார் அந்த ஒரு ஆக்டருங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து. அவர் டெக்னீஷியனாக இருக்கிறது மற்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ செகண்டரி. நமக்கு ஒரு நாங்கள் பார்த்ததுலேருந்து கமல் சார் வந்து ஹீரோ, ஏன்னா மனசில் ஹீரோ, ஒரு படத்தில் ஹீரோ, எல்லாமே அவர் தான். தமிழ் படங்கள் பார்த்தாலிங்களா? மலையாளத்தில் நிறைய படங்கள் 70s அவர் இல்லை, தமிழ் படமும் மலையாள படமும் கமல் சார் எந்த படம் நடித்தாலும் ஸ்கூல் கட் பண்ணி ஸ்கூல் மத்தியானம் ஸ்கூல் டைம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து மத்தியானம் நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். நான் போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன் நான். அப்போது அவரோட படம் வந்தாச்சுன்னா அன்னைக்கு ஃப்ரைடே வந்து நான் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு, அதனால் என்னை யாரும் ஒன்றும் அதுவும் கேட்பாங்க, இருந்தாலும் ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கிடையாது. ஸோ வந்து கிளாஸ் கட் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டு, ஆனால் அது நன்ஸ் ஸ்கூலு, வி ஆர் நாட் அலவுட் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஸ்கூல் அந்த காம்பவுண்டு, ஏன்னா நாங்கள் போர்டிங் ஸ்கூல் வேறு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே போயிட்டு போகும்போது இவங்க எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, திருப்பி வருது அந்த கேட்டு இந்த கேட்டெல்லாம் மாறி மாறி வருவாங்க. எங்கள் கேட்டில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று அண்ணன் இவங்க பார்த்து அங்கே வர்றாங்க, நீ அந்த கேட்டில் போ அப்படின்னு. ஏன்னா ஃபோனு கிடையாதுல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுவேன். 2-3 டைமில் ஐ வாஸ் காட். பட் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் போனோம். நாங்கள் வந்து போர்டிங் ஸ்கூலில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் போய் பார்க்கலாம், தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு எல்லாம் உண்டு.
அது. ஆனால் குரூப்பாக தான் போனோம். ஒரு நன் யாராவது இல்லை ஆயா யாராவது கூட வரணும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பசங்களை தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது கமல் சார் படம்னு பார்த்து வைக்கும். இந்த ரிலீஸ் வருது, நம்ம வந்து இந்த சாட்டர்டே அவங்களுக்கு போய் கேபிள் அப்போ என்ன தான் ஃப்ரெண்டில் நிற்க வைப்பாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உனக்கு மார்க் கிடையாது, படிக்கிறது கிடையாது, உனக்கு சினிமா எல்லாம் பார்த்து போய் கெட்டு போயிடும், படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுவாங்க நான் சொல்லலாம். ஆனால் நான் போய் ஃபஸ்ட்டு இருந்தால் எனக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ரேங்க் இருக்குது, அதனால் இன்னொன்று சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டில் எனக்கு இருக்குது. நாளைக்கு வந்து வாழை மாயம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு போய் பார்க்கணும், நாங்கள் எல்லாம் போய் பார்க்கணுன்னு சொன்னால் யோசிச்சுட்டு நீ இதெல்லாம் முடிச்சுட்டு சினிமா எல்லாம் பார்த்து நடந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிவிட, மற்றவங்க எல்லாம் ஃபெயில் ஆகிடுவாங்க, உன்னாலதான் எல்லாரும் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன திட்டுவாங்க, இருந்து என்ன அனுப்புவாங்க. நிறைய வாட்டி பார்த்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பார்த்தது கமல்? எல்லா படமும் மினிமம் ஒரு 5 தடவை பார்த்துருக்கு. எல்லா படமும் மினிமம் 5 டைம்ஸ் பார்த்துருக்கு. கிரேஸ் அப்படினா யாருதான் இல்லைங்க? நிச்சயமா நீங்க சொல்லுங்க, யாருதான் கமல் சாருக்கு ஃபேன் இல்ல? அது நீங்க சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு அதெல்லாம் மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும். எனக்கு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருக்கு ஒரு ஏப்ரஹாம் சொல்லிட்டு, அவன் எனக்கு மேல நாங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போடுவோம். அவன் தான் சொல்லுவான், நான் இல்ல நீ உன்னோட பெரிய ஃபேன் நானுன்னு சொல்லிடுவான். அவன் கமல் சார் சூப்பர் ராயன் அந்த இதுல போ. ஸோ நாங்க போட்டு இருக்கு, மேல் ஃபீமேல் எல்லாருமே கமல் சார் ஃபேன்ஸ் தான். அந்த காலகட்டம் எப்படி இருந்தாங்களா மிஸ் பண்ணிருக்கோம் அப்படினால அது கிரேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, ஆனா நான் வந்து விக்ரம் 2 இப்படி வரும், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த விக்ரம் 2ன்னு சொல்லும்போது எல்லாரும் அதோட பார்ட் 2 அதெல்லாம் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஒன்லி ஜஸ்ட் டைட்டில் தான் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிறது தவிர சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் வந்து எல்லாரும் யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஐ விஷ் இட் வாஸ் ட்ரூ ஆக்சுவலி. இன்னும் எனக்கு கூப்பிடவே இல்லை. நீங்க கூப்பிட்டு கண்டிப்பா போயிருக்கீங்க. கண்டிப்பா போயிருக்கோம். நான் எனக்கு வருத்தம் இருக்கு, கூப்பிடலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. விக்ரம் 3லாவது கன்சிடர் பண்ணுவாருன்னு பார்ப்போம். நீங்க தான் சம்பந்தமே இல்லை, நீங்க பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற விஷயம். அது இருந்தாலும் விக்ரம் 2 விக்ரம் 3ல ஒரு நடிப்பு வாய்ப்பு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு. இத்தனைக்கும் சாரு அங்கிளோட 90th பர்த்டே கமல் சார் ஆஃபீஸில் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நான் எப்போவுமே சாருங்கள் பார்த்தா போய் கட்டி பிடிச்சிடும் போது எனக்கு அந்த விக்ரம் அந்த சென்டிமெண்ட்ஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன். அப்போ கமல் சார் பார்த்துட்டு அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது. அப்போ உடனே சாருவங்கள் நான் தான் விக்ரமோட ப்ரொடியூசர், அந்த நன்றிக்கா அந்த ஞாபகத்தை. ஆமா அண்ணா நீ இங்க ப்ரொடியூஸ் பண்ணி அது நடக்கலைங்கிறதுனால தான் நான் கடைசியில் ஃபினிஷ் பண்ண வேண்டி வந்தேன்னு சொல்லிடுவாரு, சொல்லி கிண்டல் பண்ணுவார் அவரு. அந்த விக்ரம்ல வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து, ஏன்னா இப்ப சிஜி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, கிரீன் மேட்ல போட்டு எடுக்கிறோம் நிறைய இருக்கு. அது ஃபுல்லாவே வந்து ஒரு சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து மேல லங்க டைவ் அடிச்சு பேராஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெசர்ட்ல கீழே. அது எப்படி இருந்தது அந்த ஹோல் போர்ஷன்? எப்படி இருந்தது ஷூட் பண்ண? எனக்கு ஒண்ணுமே தெரியல, ரொம்ப பயமா. அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தே தவிர டெக்னிக்கலி என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கமல் சார் பக்கத்தில் வந்து அவரோட ஆக்ஷன் மேனரிசம்ஸ், அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த சீன் இல்லைன்னா கூட நான் அப்படி பார்த்துட்டே இருப்பேன், அவர் நடிக்கிறது பார்த்துட்டே இருப்பேன். நம்மளுக்கு அது அந்த மாதிரி வராது, இருந்தும் சொல்ல நான் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அவங்க எப்படி நம்ம நினைக்கும் ஷார்ட்டுக்கும் சீனுக்கும் அவர் பார்க்குறதும் கண்டுக்கிறதும் இல்லை. ஆனால் ஷார்ட் ரெடின்னு சொன்னால் அவரோட டைலாகும் எல்லாமே அவருக்கு தெரியும் அந்த காலத்திலே. ஸோ அதில் வந்து சத்யராஜ் தான் உங்களை அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறவங்க உங்களை ஒரு அந்த பயலாம் இருந்துச்சா? அது ஒரு ஷார்ட் இருக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படியே வந்து சின்ன இல்லை சத்யராஜ் சார் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் ஏதாவது தகராறு வருமோ இது நடக்குமோ, நம்ம ஷூட்டிங் டைம்லலாம் ஆக்சிடென்ட் நடந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்குல்ல, அந்த பயமெல்லாம் எனக்கு இருந்தது. என்னோட பயத்தை பற்றி எல்லாம் அப்போ யாரு கண்டுக்க போகிறாங்க? என்னென்னா அவங்க அந்த இதில் கழுத்தில் இப்படி பிடிக்கிற ஒரு சீன் இருக்குது, சொல்லுன்னு அந்த இது அதோட இது கேட்பாங்க இல்லை, அதெல்லாம் நிஜமாவே கையில் பிடிச்சி எக்ஸ்பிரஷன் வரேன்னா சொல்லு, நான் நிஜமாவே பிடிச்சி அமுக்கிடுவேன்னா அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். கமல் சாருக்கு அப்படிதான் எல்லாம் பயமுறுத்துறாங்க. அந்த ஷார்ட் டைமில் அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மூவி அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? லைக் விக்ரம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக். எனக்கு அப்போ தெரியல ஆக்சுவலி, எனக்கு இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஆனால் கமல் சார் வந்து
இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, உனக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கும், அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆனால் சஸ்பென்ஸ் நீ பார்த்துட்டு சொல்லு, அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ அப்படின்னு சொன்னார். அவர் எப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவா தவிர நாங்கள் அப்படி அந்த அளவுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்போ வந்து இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்க நீ அப்படின்னலாம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் உன்னை நினச்சேன். நான் அந்த இன்னைக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விக்ரம். ஆனால் அப்போ நான் நினச்சேன் விக்ரம் ஓட ஆக்சுவல் பார்ட் 2 தான் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஜஸ்ட் டைட்டில் மட்டும் தான் இருக்கும், அந்த கேரக்டர் நேம் மட்டும். நீங்க வந்து லைக் நிறைய தமிழ் ஆடியன்ஸ்க்குமே இந்த கொஸ்டின் வந்து, நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணல, நீங்க லைக் ரொம்ப வெரி ஃபியூ தான் பண்ணீங்களே நீங்க, அதுக்கான நான் காரணம்? மொத்த படமே வந்து கேரளாவில் கொஞ்சம் படங்கள் நடிச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு படங்கள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அதுதான் மொத்தமாக இருந்ததே 5-6 வருஷம்தான். என்னமோ ரொம்ப வருஷம் இருந்த மாதிரி எல்லாருக்கும் எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அவ்வளவு இல்லை, கொஞ்சம் இனிமே பெட்டர் லேட் தன் நெவர். இனிமே எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தா நான் பண்ணுவேன். ரெடியா இருக்கீங்களா திருப்பி பண்றதுக்கு? ஆனால் நல்ல ரோல் கிடைக்கணுங்க. சும்மா வந்து 2 சீனு அந்த சீன் எல்லாம் சொல்லிட்டு ஃபுல் கிரே ஹேர் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பாட்டி மாதிரி வந்து நில்லுன்னு எல்லாம் சொன்னால் நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஐ எம் ரெடி டு பிளே மை ஏஜ், பட் கொஞ்சம் டீசெண்டான ரோல் வேணும். அண்ட் முன்னாடி நீங்க வந்து லைக் உங்களுடைய பொண்ணு அவங்க வந்து கல்யாணி அவர்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்கிடெக்சர் அதில் தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இல்லையா? படங்கள்லாம் இருமுகம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டர் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்க? யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் அவ கூட நினச்சி பார்க்கல சினிமாவில் வரும்ன்ட்டு. திடீர்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, அம்மா எனக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் அது நடந்துச்சு. ஆனால் அந்த டிசிஷன் அவன் எடுத்ததுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் வாஸ் ரியலி அமேசிங். அவ்வளோ வாழ்க்கையில் அவ்வளோ வந்து ஒரு டிசிப்ளின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளுக்கு. ஆனால் அந்த கரியர், வென் இட் கம்ஸ் டு ஹர் கரியர், அந்த ஒரு டிசிப்ளின், அந்த பேஷன், அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெறுத்தரமாக அது பண்ணணுங்கிறது, டயலாக் எல்லாம் கற்றுக்கிட்டு ஷி ஒர்க்ஸ் வெரி வெரி ஹார்ட், விச் இஸ் ரியலி அமேசிங். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் அவன் முன்னாடி எப்படி இருந்தேன்னு பார்த்துச்சுன்னா யூ வில் பி ஷாக்ட் ஆக்சுவலி. அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் டோட்டலி ஆப்போசிட், எந்த டிசிப்ளினும் கிடையாது. போட்டு உடச்சிட்டீங்க. நான் உண்மையாக சொல்லிடுவேன். அது எல்லாத்துக்கும் போய் சின்ன வயசுலலாம் இன்டர்வியூ போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் பசங்களை பற்றி இவங்களை பற்றி எல்லாம் கேட்கும்போது ஏதோ நான் இந்த மாதிரி உண்மையை உடச்சிட்டேன். ஏர்போர்ட்டில் போகும்போது கேரளாவில் அந்த டைமில் நான் என்ன சொன்னேன்னா வந்து, பசங்க வாழ்க்கை, அம்மா எப்படி எல்லாம் அந்த அம்மாவா நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னேன்னு. சின்ன வயசில் நம்ம எல்லாம் ரொம்ப இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் என் குழந்தைய வந்து இப்படி உட்கார சொன்னால் உட்காந்துடுவாங்க, தலை இப்படியெல்லாம் கட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்து கொடுத்துடுவாங்க, சாப்பாடுக்கு வா திறன்னு சொன்னால் திறந்துடுவாங்க. அப்படி தான் நிஜமாகவே நினச்சேன். ஏன்னா நான் ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு தெரியல. குழந்தைங்கள்லாம் போர்டிங் ஸ்கூல் வளர்ந்ததுனால குழந்தைங்க இதெல்லாம் எனக்கு தெரியலை. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தலைமுடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டி விட்டு அதை அப்படியே பிடிங்கி எடுத்துருவாங்க. ட்ரெஸ் ஏதாவது போட்ட இடம் எடுத்து, இது கூத்து, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது கூத்துதுமா அப்படின்னு சொல்லும். தூங்குன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே கண்ணு மூச்சு எழுந்திரிச்சான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, நம்ம தூங்குற டைமில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து. இது ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். இவ்வளோதான் நடந்துச்சு. நான் கேரளாவில் போகும்போது ஏர்போர்ட்டில் இவங்க இருக்கும்போது நிறைய பேர் வந்து அது மலையாளிஸ் எல்லாம் சொல்லு, யூனோ லிஸி வாட் யூ செட் இஸ் ஸோ ட்ரூ, யூனோ லைக் இந்த பசங்க எல்லாம் அப்படிதான். இவங்க வீட்டுக்கு வந்து, அம்மா இனிமேல் எங்களை பற்றி வாயே திறக்கக்கூடாதும்மா இன்டர்வியூலன்னு என்னை சொல்லி, அதுலேருந்து நான் சொல்கிறதே இல்லை, வாயை திறக்கிறது இல்லை. இப்போ தான் சொல்கிறேன் நான். எனக்கு என்னன்னா, நீங்கள் நடிக்கும்போது வந்து லைக் முன்னாடி பண்ணும்போது வந்து மோகன்லால் சாரோட சரி, மம்மூட்டி சாரோட அவங்க எல்லாரோடையும் தொடர்ந்து படங்கள் அப்போ பண்ணியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாட்டர் அவங்க வந்து கல்யாணி அவர்கள் வந்து அகைன் துல்கரோட படங்கள் பண்ணுறாங்க, பிரணவோட பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு? அகைன் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்டோட உங்களோட பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினா. நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி உட்காந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டி வரும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா என் பொண்ணுக்கு நீங்கள் சின்ன வயசில் அவளை பார்த்துருந்தா அவளுக்கு சினிமா ஒரு ஆசையே இருந்த மாதிரி அவள் காமிக்கலை. இப்போதான் சொல்கிறா உள்ளே இருந்தது, நாங்கள் வெளியே சொல்லலை அப்படின்னு. நான் அவ்வளோ லொக்கேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த சினிமா அதில் காட்டலை நான் அந்த லொக்கேஷன் இதெல்லாம். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட், அன்றைக்கி நம்ம இப்போ அந்த மென்டாலிட்டி மாறிடுச்சு கொஞ்சம். சினிமா இட்ஸ் நாட் அ ஸ்டெடி ஜாப். ஐ வாண்டட் தெம் டு ஹாவ் அ ஸ்டெடி ஜாப். அதனால அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் ஒரு 4 வருஷம் முன்னாடியெல்லாம் என்ன போய் கேரளாவில் அங்கெல்லாம் போனால், லிசிமா உங்கள் விக்ரம் பார்த்தாச்சு, உங்கள் படம் இந்த படம் நீங்கள் நல்லா இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இந்த 3 இயர்ஸில் எங்கே போனாலும் கல்யாணி சூப்பர், நல்லா இருக்குது, கல்யாணி மேம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னேன். என்னை பற்றி ஏதாவது கொஞ்சம் கேளுங்களேன் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன்.
இல்லை மேம் நீங்கள் சூப்பர் மேம். ஆனால் கல்யாணி சூப்பர். கல்யாணி ஸோ பியூட்டிஃபுல். இப்போ கூட நேற்று பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் இதெல்லாம் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்பிரஷன் பார்த்தா நான் யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கும். நானும் ஓகே தெரியல, யாரும் கண்டுபிடிக்கல, நல்ல வேலை. ஆனால் நான் சிம்பிளாக அப்படி தான் பண்ணேன், யாரும் கண்டுபிடிக்கல. கல்யாணி எப்படி இருக்காங்க மேடம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில்? நல்லா இருக்காங்க. நாங்கள் கேட்டதா சொல்லுங்க. இப்போப்பெல்லாம் நான் வந்து எல்லாரும் வந்து கேட்டதா சொல்லுவேன், பாதி தான் சொல்லுவேன். நான் சொல்லி சொல்லி எனக்கு இதாகிடுச்சு. ஓகே, நீங்க ரொம்ப அவங்களோட படங்கள்ல நீங்க எதிர்பாராத விஷயம் தான் அது, ரொம்ப ரசிச்ச படம் அது சொல்றீங்க. இப்போ அவங்க ஒரு 4 இயர்ஸ்ல அவங்க ஒரு சூச்சியா தான் படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப தெரியிற படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய படங்கள் தான் எல்லாமே. இப்போ வந்து ஐ லைக் மாநாடு ஃபார் ஷுர். மலையாளம் ஐ லைக் போத் ஹர் ஃபிலிம்ஸ். அந்த ப்ரோடாடி அண்ட் ஹிருதயம் ரெண்டுமே பிடிச்சாச்சு. அண்ட் இப்போ சொன்னீங்களே திருப்பி நான் பண்ண ரெடி, பட் அதுக்காக ஒரு மீட்டி ரோல் இருந்தால் நான் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்களும் உங்களுடைய மகளும் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு வந்திருக்காது நடுவில் எப்பயாவது? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போத்தீஸ் ஆடு நடித்தோம். அதுதான் ஒன்றா. அது கூட எதிர்பார்க்கல, அப்படியே வாய்ப்பு கிடச்சி நாங்கள் பண்ணிட்டோம். எனக்கு நல்ல ரோல் அதான் இருக்கு. அவளோட ரோலை அவள் சூஸ் பண்ணிடுவோம். நாங்கள் மதர் டாட்டருங்கிறதுனால ஒரு படம் பண்ணணுங்கிறது கிடையாது. 2 பேருக்கும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக சூப்பர். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் அங்கே தமிழில் இங்கே நீங்கள் பண்ண உங்களோட கெரியர் ஒரு 4-5 இயர்ஸாக இருந்துன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இங்கே கமல் சாரோட, பிரபு சாரோட மனசுக்குள் மத்தாப்பு அண்ட் மோகன் சாரோட படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆனந்த ஆராதனை, ரஹ்மான் சாரோட மலையாளத்துலையும் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்கீங்க. கமல் சார் கூட நான் மலையாளத்தில் ரஹ்மான் சாரோட ரெண்டுமே பண்ணியிருக்கேன். மலையாளத்துலையும் பண்ணியிருக்கீங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ரொம்ப ஒரு குயிக் டைம் தான் அது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிச்சயமாக அந்த 80s யூனியனுடைய ஒரு தொடக்கம் அதுன்னு சொல்லலாம். அது நான் ரஹ்மான் நாங்கள் எல்லாம் மோகன் நாங்கள் எல்லாம் ஒன்றா. இப்போது ஆனால் கமல் சார் 80ஸ்ல இல்லை, பட் கமல் சார் கூட நான் எப்போவுமே டச்சில் இருந்திருக்கு. ஃபங்க்ஷனுக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. பசங்களும், என் பசங்களும் அவங்க பசங்களும் ஒன்றா தான் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. வந்து எல்லோரும் அங்கே போய் பார்த்து ஒரு ஃபேமிலி. எனக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்லதாக இருந்தால் நான் கமல் சாரை கூப்பிட்டு, சார் எனக்கு ஒரு ஐ ஹவ் டு டெல் யூ, ஹவ் டு ஷேர் திஸ் குட் நியூஸ் வித் யூன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கமல் சார்கிட்ட இருக்கு. அந்த காலகட்டத்தில் பீக்கில் இருந்த ரஜினி சார், கார்த்திக் சார் அவங்களாம் இப்போ வந்துட்டு இருந்தாங்க கம்மிங். அவங்களோட அப்போ அதாவது வாய்ப்புகள் வந்து பண்ண முடியாமல் போயிருந்தது. வாய்ப்புகள் வரல, அதனால பண்ணல. அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது இந்த தமிழ் படத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் இருந்ததே, மொத்தம் 6 வருஷம் தாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், இனிமே பண்ணலாம்ல. ஏன்னா அது இருக்கும் இல்லையா, கமல் சாரோட பண்ணியாச்சு, ரஜினி சார் தான் அங்கே இருந்தாங்க. இல்லை, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. ரஜினி சார் கூட பண்ண வாய்ப்பு இல்லை, கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த சான்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ரெடி? கண்டிப்பாக, ஆஃப்கோர்ஸ். மேம், அதாவது இப்போ இருக்கிற எல்லா இந்த தமிழில் இருக்கிற மக்கள் எல்லாம் சவுத் இந்தியாவை வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற ஆடியன்ஸாக ரொம்ப ரசித்த விஷயம் வந்து 80ஸோட இந்த ஸ்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஐ திங்க் ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி 2010-11 ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே நாங்கள் டக்குன்னு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இது சூப்பராக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அந்த கோல்டன் ஏரான்னு சொல்லுவாங்க சினிமாவில், சவுத் இந்தியன் சினிமா, ஒரு இந்தியன் சினிமா அதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களாம் ரீடிங் போக அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அண்ட் யூ கீப் டூயிங். அது முடிஞ்ச வரைக்கும் வருஷம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஏன்னா அதோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது ஐ கான் ரியலி எக்ஸ்பிரஸ் இட். யூனோ லைக் அவ்வளோ பேரே நாங்கள் அந்த காலத்துலேருந்து ஒன்றா பார்க்குறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு அந்த வருஷம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒருத்தர் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி இந்த எவ்ரி டைம் அது மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லோரும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து எல்லோரும் வந்து மீட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு தான் முடிஞ்சது பார்ட்டி. அந்த மாதிரி அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் நடக்குமா? இப்போ எங்கள் ரீயூனியன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்தா இப்போ அப்படி தான். நான் பசங்களை மாதிரி 80ஸ்ல நாங்கள் எந்த வயசில் எந்த எனர்ஜியோட எந்த பேஷனோட இருந்தோமோ அப்படி தான் இருக்கும் நாங்கள். அண்ட் அந்த தீம்ஸ் ஒரு வருஷம் ஒரு தீம்ஸில் போகிறது அண்ட் லைக் அதெல்லாமே ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பிளானிங் இருக்குங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டு மேக் தட் ஹேப்பன். நான் நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து சுவாசி மேம் சொல்லியிருக்காங்க, நீங்க 2 பேரும் இந்த பிரெயின் ஆக்சுவலா ஒரு 3 மாசம் முன்னாடியே நாங்க பிளானிங் ஆரம்பிச்சிருவீங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பண்ண முடிஞ்சது? அது மாதிரி கோவிட்னால பண்ணல. ஏன்னா என்ன பிளான் பண்றீங்க? இந்த இயர் இருக்கு, பாம்பேல இருக்கு. இந்த இயர் இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் இருக்கு. அனில் கபூர், ரேகா, மாதுரி தீக்ஷித் அவங்க எல்லாம் இருக்கு. சவுத்ல இருந்தாங்க, அப்ப நான் அங்க போறதுனால. அண்ட்
லே மேஜிக் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இந்த ப்ரிவ்யூ தியேட்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் மாதிரி இங்கே வந்து சென்னை பொறுத்த வரைக்கும். சினிமா சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக வந்து. ஸோ அவ்வளோ ப்ரிவ்யூஸ் அவ்வளோ படங்கள் வந்து சிஎம் முதற்கொண்டு கருணாநிதி அவர்கள் கூட வந்திருக்காங்க இங்கே. ஸோ உங்களுக்கு மறக்க 2 சிஎம். 2 சிஎம். ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்க இந்த தியேட்டர்? இல்லை, எனக்கு அவங்க வந்து அவங்களும் சினிமா ஃபேமிலி. அவங்க வந்து சினிமாவில் இருக்காங்க, சினிமா பேஷனோடு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியும் படம் பார்த்துருக்காங்க, சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். அது வந்து என்ன சொல்கிறது, ஐ எம் ஜஸ்ட் லக்கி, தட்ஸ் ஆல். ஸோ விக்ரம் படத்தில் நீங்கள் நடிக்கலன்னு சொன்னீங்க, பட் அதோட டப்பிங் இங்கே நம்ம ஆமாம், எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கல அவர். இருந்தும் டப்பிங் இங்கே தான் பண்ணார். ஆனால் அது நான் விக்ரம் ஹீரோயின்ங்கிறதுனால கன்சிடரேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது லோகேஷ் கனகராஜ் வந்து டெக்னிக்கலி அந்த குவாலிட்டி, மைக்கு சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம், இது தியேட்டரோட குவாலிட்டி, சர்வீஸ் அதெல்லாம் பார்த்தது. அவங்க சவுண்டு டிசைனிங் ஃபுல் டீமே இங்கே வந்து அங்கே வந்து 4 நாள் இது செக் பண்ணி இங்கே செக் பண்ணி சென்னையில் இருக்கிற மொத்த ஸ்டுடியோ செக் பண்ணி இந்த டெக்னிக்கலி ஹீ இஸ் ஹாப்பின்னு சொல்லிட்டு தான் வந்தார். கமல் சாருக்கு தெரியவே இல்லை இதெல்லாம். கமல் சார் அதில் எல்லாம் தலையிடலாம். அவர் டைரக்டரோட டிசிஷன். நான் வந்து டைரக்டர் வந்து பார்த்துருக்காரு, நீங்கள் வாங்கன்னு கமல் சார்கிட்டையும் சொல்லலை. பிகாஸ் ஐ டிடன்ட் வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் கிரியேட்டிவிட்டி. அது வந்து நல்லா இருந்ததுன்னா இங்கே வரணும், அதுதான் என்னோட ஆசை. எனக்காக இங்கே வரக்கூடாது. அப்படி பண்ணவும் மாட்டாங்க இப்போல்லாம். சினிமா ப்ராடக்ட் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இதெல்லாம் அதில் கிடையவே கிடையாது. ஸோ அவர் வந்தது என் ஸ்டுடியோ நல்லா இருக்கிறதுனால தான், நாட் பிகாஸ் ஐ வாஸ் விக்ரம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ரொம்ப நன்றி மேம். ஏன்னா வந்து ஐ ஹேட் கிரேட் டைம். ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க அப்பார்ட் ஃப்ரம் விக்ரம் தாண்டி. தேங்க்யூ. சீக்கிரமாக வந்து தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கணும். நாங்கள் முன்னாடி சின்ன வயசில் அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோ பண்ணலை. அவ்வளோ வருஷம் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரல. வாய்ப்பு கிடைச்சதில்லை, நானாக வந்து அதை விட்டுட்டேன். இப்போது நல்ல ரோல்ஸ் எல்லாம் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ. ஈசிஆர்ல நமக்குன்னு பிரைவேட் பீச்சோட ஒரு பிளாட், அதுவும் நம்ம கூவத்தூர்ல நம்ம பட்ஜெட்ல. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் பிளாட் இப்போ 45 லட்சம் ரூபாய் மட்டுமே.